டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த காட்சிகள் இதெல்லாம் சரியாக ஒரு 6:56க்கு தொடங்கிச்சு. 6:52க்கு அந்த வெடிப்பு சம்பவமான நடந்தது. உடனே பப்ளிக்லாம் அங்கே அலறடிச்சு போகிறாங்க. 8 பேர் உயிரிழப்பு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக பதிவாயிருக்கு. ஆனால் இந்த வெடிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. சம்பவ இடத்துல ஒரு டீம் இல்லைங்க. டெல்லி போலீஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மத்திய புலனாய்வு அமைப்பாக இருக்கக்கூடிய என்ஐஏ, இன்னொரு பக்கம் என்எஸ்ஜி தேசிய பாதுகாப்பு படை என்எஸ்ஜி, இவங்களோட ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு மோப்ப நாய்கள் கூட இப்போ வரவழைக்கப்பட்டிருக்கு. அங்கே ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா? அந்த i20 கார் இருக்கு இல்லையா? அந்த i20 காரில் என்ன மாதிரியான அந்த வெடிப்பு நிகழ்வதற்கு காரணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்றத ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணணும். இது விபத்தா அல்லது குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். ஏற்கனவே பல தகவல்கள் அங்கே பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காரில் அமோனியம் நைட்ரேட் எடுத்துகிட்டு செல்லப்பட்டது அப்படின்லாம் பேசப்படுது. ஆனால் இது எதையுமே வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக அந்த புலனாய்வு அமைப்புகள் உறுதி செய்கிற வரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சம்பவ இடத்துல தந்தி டிவி அந்த களத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் அமித்ஷா சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செஞ்ச அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் அந்த சேதமடைந்த கார் அது என்ன நிலைமையில் இருக்குது, அங்கே புலனாய்வு அமைப்புகள்லாம் இவ்வளவு அந்த இருட்டிலையும் டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அங்குலமாக எப்படிலாம் தேடுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். களத்தில் செய்தியாளர் வெங்கடேசன் இருக்கார், அவரையும் நம்ம தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.